டிட்வா புயலுக்கு பின்னர் நாட்டை கட்டியெழுப்புவதற்காக கம்மெத முன்னெடுத்த 3வது கட்டமாக இந்த ரீபில்ட் வேலை திட்டம் விவரிக்கப்படுகின்றது. பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் அவர்களது தொழில்சார் தரத்தை உயர்த்துவதை இலக்காக கொண்டு இந்த வேலை திட்டம் செயற்படுத்தப்படுகின்றது. கட்டட நிர்மாணம், தச்சு வேலை, இலத்திரனியல் துறை சார்ந்த தொழில்கள், உலோக வேலை, குழாய் பொருத்துதல், ஆடை வடிவமைப்பு உள்ளிட்ட துறைகளில் விசேட பயிற்சி திட்டங்கள் நுவரெலியா தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நேற்று நடாத்தப்பட்டன. இந்த நிகழ்வில் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளரும் கம்மெத தலைவருமான ஷிவான் டேனியல், நுவரெலியா மேலதிக மாவட்ட செயலாளர் தினிகா கவிசேகர, தேசிய பயிலுனர் மற்றும் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபையின் உதவி விற்பனை பணிப்பாளர் பிரியாந்த் பெர்னாண்டோ, நுவரெலியா தொழில்நுட்ப கல்லூரியின் அதிபர் சுஜிவ மெதகெதரு மற்றும் அரசாங்க அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டு நுவரெலியா மாவட்டத்தைச் சேர்ந்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் இதன்போது நன்கொடையாக வழங்கப்பட்டன. நாங்கள் அதிகளவான மக்களுடன் அந்த வெள்ளத்திலேயே தான் நேரத்தை செலவிட்டோம். அந்த மக்கள் அந்த கடினமான சூழ்நிலையினால் சிரமப்பட்ட இடங்களிலேயே நாங்கள் இருந்தோம். ஒரு மாதத்திற்கும் அதிகமாக நாங்கள் அந்த பணியில் ஈடுபட்டிருந்தோம். கம்மெத என்பது மக்களிடமிருந்தே உருவான ஒரு மக்கள் இயக்கம். அது நம் நாட்டு மக்களின் நம்பிக்கையை மட்டுமல்ல, பெருமளவிலான சர்வதேச அமைப்புகளின் நம்பிக்கையையும் வென்றுள்ளது. நாங்கள் ஆஸ்திரேலியாவின் மின்னணு அறக்கட்டளையுடன் கலந்துரையாடினோம். 6 மாதங்களுக்கு முன்பு இருந்த நிலைமை இன்று இல்லை. இருப்பினும் அந்த மக்களுக்கு என்றும் பிரச்சனைகள் இருப்பதை நாங்கள் அறிவோம். அதனால் இந்த அனர்த்தத்திலிருந்து மீண்டு வந்து புதியதொரு எதிர்காலத்தை கட்டியெழுப்ப இந்த மக்களுக்கு உதவ வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எனவே இது முதல் திட்டம் மாத்திரமே. இவ்வாறான பல திட்டங்களை எதிர்வரும் காலத்தில் முன்னெடுக்க நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம். ஒரு பாலத்தை அமைப்பது மாத்திரமே கம்மெத செய்ய முயற்சிக்கின்றது. அது நம்பிக்கையின் மீது கட்டப்பட்ட ஒரு பாலமாகும். குறிப்பிட்ட குழுவினர் எப்போதும் எல்லாவற்றையும் செய்வார்கள் என எம்மால் எப்போதும் எதிர்பார்த்து கொண்டிருக்க முடியாது. உலகம் மாறிவிட்டது என நான் நினைக்கின்றேன். ஒரு ஊடக நிறுவனமாக அல்லது ஒரு வர்த்தகமாக, ஒரு மக்களாக நமக்கும் ஒரு கடமை இருக்கிறது. எமது கௌரவமான அரசு ஊழியர்களுடனும் ஏனைய அமைப்புகளுடனும் ஒன்றிணைந்து நாட்டுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றுவோம். තවත් සංවිධානත් සමග එක්කව වෙලා රටට කළ යුතු අපි යුතුකම ඉටු කරන්න. மீட்பு பணியிலிருந்து மறுசீரமைப்பு வரை ஒவ்வொரு கட்டத்திலும் கம்மெத குழுவினர் எங்களுடன் இருந்தார்கள். எனவே இந்த ரீபில்ட் வேலை திட்டத்தின் 1வது திட்டத்திற்காக எமது நுவரெலியா மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து எமது அன்பிற்குரிய மக்களுக்காக நிவாரணம் வழங்க முன்வந்ததையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். டிட்வா வருகிறது என்று கூறிய போது நீங்கள் அச்சமடைந்தீர்கள். ஆனால் இந்த உபகரண தொகுப்புகளை பெற்றுக்கொண்டு தொழில்முறை வல்லுநர்களாக சமூகத்துக்குள் இறங்கி உங்களது தொழில் வாழ்க்கையை ஆரம்பித்து நீங்கள் வெற்றிகளை அடையும் போது இன்னும் 6-7 மாதங்களில் நீங்கள் சொல்வீர்கள், டிட்வா என் வாழ்க்கையை மாற்றியது அல்லது என் வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமைந்தது என்று கூறுவீர்கள்.